பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் இருக்கிற அன்பான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சகோதரன் பாஸ்டர் ராஜ்குமார், ஜீவன் சர்ச் ஜீசஸ் பிளஸ்ட் இந்தியா அண்ட் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி, பெங்களூர் பட்டணத்திலே கம்மகொண்டனஹள்ளி மத்திக்கரை எலக்ட்ரானிக் சிட்டியிலே செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஊழியம் ஜெப ஊழியமாக 2014 கர்த்தர் ஆசீர்வதித்து ஜெப ஊழியம் கூட செய்து கொண்டிருக்கிறோம். சபை ஊழியம் மட்டுமல்ல, ஜெப ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறோம். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, இங்கே ப்ரேயர் ரவுண்ட்ஸ், ஃபாஸ்டிங் பிரேயர்ஸ் அங்கங்கே போய் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். சவுத் இந்தியாவுடைய எழுப்புதல் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாம இந்தியாவுடைய எழுப்புதல் மற்றும் ரட்சிப்புக்காக ஜம்மு காஷ்மீர், டெல்லி, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா பல இடங்களில நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய எழுப்புதல் ரட்சிப்புக்காக ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், சவுத் கொரியா மற்றும் பல தேசங்களோடு கூட இணைந்து நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக வாட்ஸ்அப் மூலமாக, போன் மூலமாக, பிரேயர் குரூப்ஸ் மூலமாக பெங்களூர் பட்டணத்துல அநேக பாஸ்டர்ஸ் மற்றும் தேவனுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து நாம் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போது கூட உங்கள் நடுவில் பிரியமானவர்களே, வாருங்கள் எல்லா தேசங்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்கிற இந்த ஜெப நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், சென்னை பட்டணத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்தியா தேசத்துக்காக, உலகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அன்பானவர்களே, ஜெபம் ஜெயம் தரும். ஜெபத்தினாலே கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். வேதத்துல நாம் பார்க்கும்போது மோசே 2 கரங்களை உயர்த்தி கொண்டு அமலேக்கியரோடு போராடி கொண்டு இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்ணினார். அது நிமித்தமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோஷுவா கூட ஆண்டவர் சமூகத்துல சூரியனே நில்லு என்று சொல்லி கட்டளை கொடுக்கும் போது சூரியன் அங்க நின்று ஜெயம் வரும் வரை அவர்கள் என்ன செய்தார்கள், அன்றைக்கு சூரியனை ஜெபத்தின் மூலமாக கட்டளையிட்டு அங்கே நிறுத்தினார்கள். ஒரு நாள் முழுவதும் சூரியன் என்ன செய்தால் அங்கே நின்றார். யுத்தத்தில் ஜெயம் பெற்றார்கள். ஜெபம் சூரியனே நிறுத்தினது. ஜெபத்தின் மூலமாக பிரியமானவர்களே அநேக அற்புதங்கள் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சொதோம் கொமோரா பட்டணத்துக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது லோத்தையும் மனைவி பிள்ளைகளையும் தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார், ரட்சித்தார். நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல யாக்கோபு தன்னை ஆசீர்வதிக்கும்படியாக தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அவனோடு கூட இருந்து அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தார். அன்னாள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது தேவாலயத்திலே தேவன் அற்புதமான சாமுவேல் என்கிற மகனை ஆண்டவர் அனுகிரகம் பண்ணி ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆசீர்வதித்தார் அல்லவா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எஸ்தருடைய ஜெபம், மொர்தெகாயுடைய ஜெபம் யூத ஜனங்களே பெரிய ரட்சிப்பு கொண்டு வந்தது. சுஷான் கோட்டையில ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டானது. என் தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளில ஜெபத்தினாலே யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணும் போது யோபுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். அதனால நீங்களும் நான் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணும் போது நிச்சயம் கர்த்தர் பெரிய அற்புதங்களை தேசத்திலே உலகத்திலே செய்வார், நம் தமிழ்நாட்டில் செய்வார். அல்லேலூயா. ஆகையால வாருங்கள், நாம் என்ன செய்வோம், எல்லா தேசங்களுக்காக நாம் ஜெபிப்போம். முதலாவதாக சென்னை பட்டணத்துக்காக நாம் ஜெபிப்போம். சென்னை பட்டணத்துல கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை பட்டணத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய டிராபிக் ஜாம் இருக்கலாம், நிறைய ஒரு வெயில் இருக்கலாம், தண்ணி பிரச்சனை இருக்கலாம், சாப்பாடு பிரச்சனை இருக்கலாம், வேலையில்லாத பிரச்சனை இருக்கலாம், கடன் பிரச்சனையில ஜனங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, 1-2 பிரச்சனைகள் இல்லைங்க. சென்னை பட்டணத்தில் வாழ்கின்ற ஜனங்களுக்கு மிக கண்ணீரின் நிலையில இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாலிபர்களும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக, போதைப் பொருட்களாலே எப்போதும் இருக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். குடி பழக்க வழக்கத்துல அநேகர் கட்டப்பட்டவர்களாக குடும்பத்தில் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். சகோதரிகள், பிரியமானவர்களே, சென்னை பட்டணத்துடைய கண்ணீர் வேதனைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எதுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போறோம் என்று சொன்னால், முதலாவது பரிசுத்தம் உண்டாக சென்னை பட்டணத்துல நாம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தம், இன்றைக்கு பரிசுத்தம் என்கிறது உண்மையாகவே இருக்கா என்ற கேள்விக்குறியா இருக்கிறது. எந்த வாலிப பிள்ளைகளும் கூட தங்களை தாங்கள் பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு முடியாத ஒரு சோதனையாக, ஒரு போராட்டமாக காணப்படுகிறது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், கூகுள், பேஸ்புக், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் கூட பல விதங்களிலே ரீல்ஸ் எல்லாமே என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். அதுல நல்ல காரியங்கள் வருகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பிரியமானவர்களே, இச்சையான காரியங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்கள், தீமையான காரியங்கள், தீமையான விஷயங்கள், காமெடிகள், ஜோக்கள், மரியாதை குறைவாக பேசுகிற டைலாக்ஸ்,
எத்தனையோ ஆபாச படங்கள் எல்லாம் வருகிறது. இது நிமித்தமாக அநேகர் தங்களை கெடுத்து கொண்டு தங்களை என்ன செய்து கொண்டு பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா பிரியமானவர்களே, அது கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்துல நாம் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அல்லவா? கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். இந்த கட்டுகளிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த சோதனையிலிருந்து இவர்கள் நிச்சயமாக விடுவிக்கப்பட வேண்டும். ஏன் நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடு. நம்முடைய வாலிப பிள்ளைகள், சென்னை பட்டணத்தில் இருக்கின்ற சகோதரிகள், சகோதரர்கள், தேவனுடைய சபையில் இருக்கின்ற சபை போதகர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் பரிசுத்தம் தேவை. ஒருவரு கூட பரிசுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். அதனால பாருங்க, என்ன செய்வோம்? எல்லாருக்காக நல்லா ஜெபம் பண்ணுவோம். நம்ம இயேசு அப்பா, அல்லேலூயா, அவர் நல்ல அப்பா, பரிசுத்த கொடுக்கிறவர். ஏசாயா 1:18 சொல்கிறது, நம்முடைய பாவம் எவ்வளவுதான் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் வெண்மையாக ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:7-9 சொல்கிறது, சகல பாவங்களையும் இயேசு ரத்தம் கழுவி சுத்தமாக்குகிறது. பாவ அறிக்கை செய்யும்போது அவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. நமக்காக பிதாவின் வலது பாரசத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த தேவன் பரிசுத்தத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக செய்வார். தானியேல் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தார் இல்லைங்களா? தானியேலை பரிசுத்தமா வாழ வைத்த தேவன் நம்முடைய சென்னை பட்டணத்தில் உள்ள அநேகரை தானியேல்களை போல ஆசீர்வதிக்கிறார். ஊழியர்களை முதற்கொண்டு, விசுவாசிகள் முதற்கொண்டு, வாலிபர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் தானியேலை போல கர்த்தர் பரிசுத்தமா காக்க அவர் வல்லவரா இருக்கார். யோசிப்பு ஆதியாகமம் 39:9 பார்க்கும்போது பலவந்த பயங்கரமான பாவ சோதனை விழும்போது தேவன் அவரை காத்துக்கொண்டார் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை காத்துக்கொண்டார். ஏசாயாவே தேவன் என்ன செய்தார்? அசுத்த உதடுகளின் ஜனங்கள் மத்தியத்துல நான் வாழ்கிறவன் என்று சொல்லும் போது அந்த உதடுகளை அக்கினினாலே தொட வச்சு பரிசுத்தப்படுத்தினது. தானியேல் பரிசுத்தத்தை காத்தவர். அல்லேலூயா. ஏசாயின் பரிசுத்தத்தை கொடுத்தவர். அல்லேலூயா. யோசேப்பை பரிசுத்தத்துல வாழ வைத்தவர். இயேசு கிறிஸ்து கூட பூர்ண பரிசுத்தராக எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்தர் 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 என்று தேவதூதர்களுடைய ஒரு சத்தம், துதிக்கிற சத்தம் கேட்டு அவர் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டார். தானியேல் கூட என்ன செய்தார்? அவருடன் எந்த குற்றமும் காணப்படாதபடிக்கு நடத்தப்பட்டார். என்னங்க, தேவ மனுஷனே பலப்படுத்தினது தேவனுங்க. அவருடைய சுயபலம் அல்ல, சுய ஞானம் அல்ல, கர்த்தர் கொடுத்த அந்த வல்லமை, அபிஷேகம், கிருபை. தானியேலை குற்றம் இல்லாதவனாக எவ்வளவு படிக்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? அதனால இன்றைக்கு விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆமென். உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும், உங்க சபைகளுக்கும் அல்லேலூயா தேவன் இப்படிப்பட்ட கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தத்திலே அல்லேலூயா நம் வாழத்தக்கதாக தேவன் இனி நம்ம எல்லாரையும் கர்த்தர் அந்த பாவ கட்டு உபத்திரவ கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்வாராக. யோபு உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான் என்று யோபு 1:1 பார்க்கிறோம் இல்லைங்களா? அவரை நிறுத்தினது என் தேவனாகிய கர்த்தர் அல்லவா? அவருடைய சொந்த பலம் அல்ல. சாமுவேல் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து யாராலும் அவர் குற்றம் காணப்படவில்லை. 1 சாமுவேல் 12:3 யாராலும் குற்றம் காணப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் லூக்கா 1:15 பார்க்கும்போது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். என்னங்க, அசுத்தமே இல்லாம யாராலும் இருக்க முடியாது, அசுத்தம் ஆடுவாங்க என்று சொல்லுகிறார்களா? நம்பாதீங்க. தேவன் அநேக பரிசுத்தத்துல என்ன செய்தார்? நடத்தினவர். இன்றும் ஜீவிக்கிறார். உங்களையும் என்னையும் எல்லாரையும் கூட அவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யும் தேவனாக இருக்கிறார். ஆகனால பவுல் பரிசுத்தத்தை நோக்கி ஓடி அவர் உழைத்தார், ஜெபித்தார். பிலிப்பியர் 3:13-14 சொல்கிறது, முன்னிருக்கிற லக்கை நோக்கி ஓடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எத்தனை ஜனங்களை ஆண்டவர் பரிசுத்தமா வைக்கவில்லை? என் அன்பு தேவனுடைய ஜனமே, பரிசுத்தம் இல்லாமல் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை கடைசியில நாம் நித்திய ஜீவனை இழக்கும்படியா செய்கிறது. அதனால பரிசுத்தமாய் வாழ்வோமா? அதுக்காக அர்ப்பணிப்போமா? அதுக்காக குடும்பத்தில் இருக்கிற மனைவிமார்கள் கணவனுக்கு உதவி செய்யுங்க, கணவன்மார்கள் மனைவிகளுக்கு உதவி செய்யுங்க. எத்தனையோ மனைவிமார்கள் புருஷனை பகைக்கிறதுனால அவர் மனம் உடைந்து தவறான வழிகளுக்கு போடுகிறார்கள், விபச்சார வேசித்தனுக்கு போறார்கள், மாம்ச இச்சைகளுடைய ஆசைகளுக்காக வேறொரு காரியங்களை பெண்களை விரும்பி அவரோடு கூட
தப்பான வழிகளில போகிறதுக்கு என் அன்பு சகோதரிகளே, நீங்க காரணமா இருக்காதீங்க. உங்க கணவர்களை அன்பாய் நேசிங்க. அவருக்கு எந்த பசி இருந்தாலும், எந்த தாகம் இருந்தாலும் அது நீங்க தான் தீர்க்கணும். அவர் வேறொரு இடத்துல போய் ஏதாவது பாவத்துல மாட்டிக்கொண்டால் உங்க குடும்பம் உடைந்து போகும், அவருடைய வாழ்க்கை கெட்டு போகும், ஆத்மா நரகத்துக்கு போகும். அதுக்கு கணத்தை நீங்க தான் கொடுக்கணும். கணவன்மார்களே, உங்க மனைவி இடத்துல நல்ல வாழுங்க. கணவன்மார்களே, நீங்க உங்க மனைவிகளுக்கு தேவையானதெல்லாம் கொடுங்க. அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அவங்களுக்கு என்ன செய்யாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்க வேண்டும். வாலிபர்களே, நீங்க என்ன செய்யாதீங்க, உங்க வாலிப நாட்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து ஏதோ நம்பிய காதல் மற்றும் ஆசை இச்சைகளில விழுந்து பாவத்துல விழுந்து போய் அவங்க ஆத்மாவை கரைப்படுத்தி கொண்டு நரகத்துக்கு போகக்கூடாது. ஆகனால வாருங்கள், எல்லா தேசங்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியில ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நிக்கிறீங்களோ, முனகால் படுறீங்களோ, உட்காடுறீங்களோ, நடக்கிறீங்களோ, என்ன செய்வீங்களோ பரவாயில்ல. கர்த்தருக்கு சுத்தம். நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். சென்னை பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? பாருங்கள், நான் ஒவ்வொரு ஏரியா படிக்கிற பிரியமானவரை நீங்க தயவு செய்து அதுக்கு ஸ்தோத்திரம் போடுங்க. படிக்க படிக்க நீங்க ஸ்தோத்திரமும் ஜெபமும் செய்யுங்க. அண்ணா நகர், அண்ணா சாலை, அடையாறு, ஆம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அசோக் நகர், ஐனாவரம், ஆவடி, ஆழ்வார்பேட், இஞ்சாம்பாக்கம், எக்மோர், எழும்பூர், எக்குட்டு தாங்கல், எண்ணூர், எம்சிஆர் நகர், ஐசிஎஃப் காலனி, ஓக்கியம், துறைப்பாக்கம், ஓல்ட் மகாபலிபுரம், கரப்பாக்கம், கஸ்தூர்பா நகர், கட்டுப்பாக்கம், கீழ்பட்கலை, கே நகர், கிளம்பாக்கம், கொட்டூர்புரம், குறுக்குப்பேட்டை, கொளத்தூர், கோடையாம்பாக்கம், கொட்டிவாக்கம், கோயம்பேடு, கோவளம், காஞ்சிபுரம், கிண்டி, கும்மிடி பொண்டி, உடுவாஞ்சேரி, சிந்தாதிரிப்பேட்டை, செங்கல்பட்டு, சென்னை சென்ட்ரல், சென்னை துறைமுகம், சோழிங்கநல்லூர், ஜார்ஜ்டவுன், தாம்பரம், தேனாம்பேட்டை, தொண்டையார்பேட்டை, திருமங்கலம், திருவான்மியூர், திருவல்லிக்கேணி, திருவள்ளூர், திருவொட்டியூர், தியாகராய நகர், துறைப்பாக்கம், நந்தனம், நங்கநல்லூர், நாவலூர், நங்கம்பாக்கம், தலங்கரை, பல்லாவரம், புள்ளிக்கரணை, பழப்பிளை, பழவாக்கம், பாரிஸ், பாலவாக்கம், பிக்காம்புரம், புரசைவாக்கம், ஊழல், பொந்தமல்லி, பொலியம்தோப்பு, பெரும்பாக்கம், பெரும்பூர், பெருங்குடி, போரூர், பொன்னேரி, வசன் நகர், மாதவரம், மண்டிபாக்கம், மணலி, மணப்பாக்கம், மந்தவெளி, மதுரவாயல், மகாபலிபுரம், வைலாப்பூர், மவுண்ட் ரோடு, மேடவாக்கம், மெகப்பேர், ராயப்பேட்டை, ராயபுரம், ராமபுரம், ஷெட்டில்ஸ், அன்னார்பேட்டை, வடபழனி, வளசக்கவாக்கம், வில்லிவாக்கம், விருங்கம்பாக்கம், ராசர்பாடி, வெளச்சேரி, செம்மஞ்சேரி, சாலிகிராமம், சைதாப்பேட்டை, செம்பாக்கம், செம்மஞ்சேரி, செத்துப்பேட்டை, சிறுச்சேரி, சூளைமேடு, சோவார்பேட்டை, ஹைகோர்ட் மற்றும் அநேக ஏரியாக்கள் சென்னையிலே அநேக ஏரியாக்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாக்கள் எல்லாம் நினைத்து நம்ம என்ன செய்வோம்? சென்னை பட்டணத்தினுடைய பரிசுத்தத்துக்காக, சபைகளுடைய பரிசுத்தத்துக்காக, எல்லாருடைய பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, சென்னை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள், தேவனுடைய சபைகளும் தேவனை அறியாத ஜனங்களும் இரு கூட்டம் இருக்கிறார்கள். ஆகனால நாஸ்திகள் இருக்கலாம், ஆராதனைக்காரர்கள் இருக்கலாம், பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், முஸ்லிம் மக்கள் இருக்கலாம், மற்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவங்கள் இருக்கலாம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா ஜனங்களுக்காக தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய சபைகளில பரிசுத்தம் உண்டாகட்டும். தகப்பனே, தானியேலை பரிசுத்தமாய் நிறுத்தினீர், யோபுவை பரிசுத்தமாய் நிறுத்தினீர், யோசேப்பை பரிசுத்தமாய் நிறுத்தினீர், தகப்பனே பவுலை பரிசுத்தமாய் நிறுத்தினீர், சாமுவேலை பரிசுத்தமாய் நிறுத்தினீர். ஓ தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஜனங்களை நீ பரிசுத்தமான வாழ்க்கையில நடத்தினீர் அல்லவா? இப்போது தேவனுடைய சபைகளில வாலிபர்கள், ஊழியக்காரருடைய ஆண்டவரே மனைவிமார்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியக்காரருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பா பிள்ளைகள், அப்பா ஸ்தோத்திரம், குடும்பத்தில் இருக்கிற அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம்
தாய்மார்கள், தகப்பன்மார்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், சகோதர சகோதர வாலிபர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கப்பா, எவ்வளவு போராடுறாங்க ராஜா. இன்டர்நெட் மூலமாக, யூடியூப், வாட்ஸ்அப் மூலமாக. எசப்பா ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, அநேக பாவங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ரீல்ஸ் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக தகப்பனே ஸ்தோத்திரம், ஒன்றல்ல ஒன்று அப்பா பாவம் ஆண்டவரை தொடர்ந்து அதன் மூலமாக, கண்ணின் இச்சையின் மூலமாக, சரீரச்சின் மூலமாக ஆண்டவரே எழும்பி ஒவ்வொருவரும் ஆண்டவரே மதுப்பான கடைகளுக்கு கொண்டு போகிறது ஆண்டவரே. அநேக அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, காஞ்சா அப்பியம் என்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம் தீய பழக்க வழக்கங்களுக்கு பலியாய் கொண்டிருக்கிறார்களே தகப்பனே, எல்லா தீமைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. இப்படிப்பட்டதான பரிசுத்தம் ஆண்டவரை கொலைச்சல் உண்டு பண்ணுகிற பல்லாதாமிகளின் சேனைகளை கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தினால அழித்து போடுங்க, நிர்மூலமாக்கு சுட்டெரித்து போடுங்க. கர்மேல் பர்வதத்தில பட்சிக்கிற அக்னியாக இறங்கி வந்து அந்த பலிபீடத்தின் மேல இறங்கின அந்த பட்சிக்கிற அக்னியானவர் ஒவ்வொருடைய சிந்தனையிலும், ஒவ்வொரு உள்ளத்திலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற அசுத்தமான கிரைகளிலிருந்து விடுதலை கொடுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவ கிரிகள், பாவ எண்ணங்கள், பாவ செயல்கள் இயேசுவின் நாமத்திலே சென்னை பட்டணத்துல எல்லாரும் விட்டு போகட்டும், எல்லா தேவ சபைகளை விட்டு போகட்டும், எல்லா புறஜாதிகளை விட்டு போகட்டும். எல்லாருக்கும் பரிசுத்தம் கொடுங்கப்பா, எல்லாரும் பரிசுத்தமா இருக்கட்டும், நல்ல மனசாட்சியோடு காணப்படட்டும், உண்மை தரிசிக்கட்டும். அப்பா உலகத்தையே ஆண்டவரை பார்க்க இன்பங்களை விட, சுகத்தை விட ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற தரிசனங்களை பார்த்து இன்பமா சந்தோஷமா காணப்பட ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து வேத வசனத்தை அது சந்தோஷப்பட, ஆராதனையில சந்தோஷப்பட, ஜெபத்திலே சந்தோஷப்பட, தகப்பனே சபையிலே தேவனுடைய ஊழியங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கிறதுல மற்ற அநேக காரியங்களிலே சந்தோஷித்து மகிழ்ந்து எல்லாரும் இருக்க கிருபை செய்யும். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் பரிசுத்தமா இருக்கட்டும். வருகை காய்க்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்போது 38 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஜில்லாக்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாவட்டங்கள் இருக்கிறது. 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 38 மாவட்டங்களுக்காக அதில் உள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாலுக்காக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்றதான அரியலூர், உதய பாளையம், செந்தூர், ஜெயங்கொண்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற செங்கல்பட்டு, தாம்பரம், கூடுவாஞ்சேரி, மகாபலிபுரம், கோவளம், மரதக்கம், சென்னை மாவட்டத்தில் இருக்கிற அண்ணநகர், அடையாறு, தியாகராஜ நகர், மயிலாப்புரம், பெரம்பூர், ராயபுரம், தொண்டியார்பேட்டை, அம்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, மேட்டுப்பாளையம், அன்னூர், சூலூர், கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கடலூர், சிதம்பரம், விருந்தாச்சலம், பரங்கிப்பேட்டை, நெய்வேலி, பண்ருட்டி, தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற தர்மபுரி, அரூர், பாலக்கோடு, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற திண்டுக்கல், பாலனி, ஒட்டன்சத்திரம், நீலக்கோட்டை, வத்தலக்குண்டு, கொடைக்கானல், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற ஈரோடு, பவானி, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், பரந்தவரை, கங்கேயம் மாவட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, மறக்காதீங்க, தயவுசெய்து ஜபத்துல என்னோடு கூட ஸ்தோத்திரம் போட்டு ஜபத்துல தாங்கிக் கொண்டிருங்க. கடலக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கடலக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர், கர்லயன், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற காஞ்சிபுரம், ஸ்ரீ பெரும்புதூர், உத்திரமேரூர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற கன்னியாகுமரி, நாகர்கோயில், குளச்சல், கோலாச்சல், பத்மநாபபுரம், கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அரவக்குறிச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற கிருஷ்ணகிரி, ஒசூர், உத்தங்கரை, தன்கர், தர்ஷன, ஜகனிக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கின்ற மயிலாடுதுறை, சீர்காழி, நாகூர், கொற்றாலம், மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற மதுரை, மேலூர், திருமங்கலம், திருப்பரங்குன்று, அலங்காநல்லூர், சோழவந்தனம், உசிலம்பட்டி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கின்ற நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, கீழ்வெள்ளூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம், கொல்லிமலை, பரமத்தி, வேலூர், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற உதகமண்டலம், ஊட்டி, குன்னூர், குடலூர், கோட்டகிரி, பெரம்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பெரம்பலூர், வேப்பந்தட்டை, குன்னம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற புதுக்கோட்டை, திருமயம், பொன்னாமரவதி, இலுப்பூர், அறந்தாங்கி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ராமநாதபுரம், பரமக்குடி, ராமேஸ்வரம், கீழக்கரை, மண்டபம், காமுத்தி, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற ராணிப்பேட்டை, வாலாஜா, அரக்கோணம், சூலிங்கூர், சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற சேலம், மேட்டூர், ஆத்தூர்,
சங்ககிரி, ஏற்காடு, ஓமலூர், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற சிவகங்கை, காரைக்குடி, தேவக்கோட்டை, களையார்கோயில், இளையாங்குடி, திருப்பத்தூர், தென்காசி மாவட்டத்தில் இருக்கின்ற தென்காசி, செங்கோட்டை, சுரண்டை, அலங்குளம், வாசுதேவநல்லூர், கடையா, நல்லூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, பாபநாசம், திருவையூர், ஒரத்தநாடு, போராவூரணி, தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற தேனி, அண்டிப்பட்டி, சின்னமனூர், உத்தமபாளையம், தேவாரம், போடி, பெரியாங்குளம், கம்பம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற தூத்துக்குடி, கோயில்பட்டி, கயத்தார், எட்டயபுரம், திருச்செந்தூர், விளாத்திக்குளம், ஒட்டாம்பிடாரம், திருச்சினாப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கின்ற திருச்சினாப்பள்ளி, லால்குடி, உசிரி, மணப்பாறை, குளித்தலை, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருவள்ளூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, உத்துக்கோட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற திருவண்ணாமலை, அரணி, செங்கம், போலூர், ஜவாடு, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருவாரூர், நன்னிலம், கொட்டூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற திருநெல்வேலி, அம்பசமுத்திரம், நொங்குநேரி, ராதாபுரம், சர்வேலார், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், நத்திரம்பள்ளி, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருப்பூர், அவினாசி, பல்லடம், தாராபுரம், கெங்கேயம், உதமல்பேட்டை, திருவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருவூர், மண்ணச்சநல்லூர், துறையூர், தொட்டியம், வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற வேலூர், குடியாத்தம், காட்படி, அணைக்கட்டு, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற விழுப்புரம், விக்கிரம்பாண்டி, திண்டிவனம், மரவக்கம், செஞ்சி, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அரப்பணையம் கோட்டை, சாத்தூர், திருத்தங்கல், தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற தென்காசி, செங்கோட்டை, அலங்குளம், சுரண்டை, கடையநல்லூர், சென்னை மாவட்டத்தில் இருக்கின்ற அன்னசாலை, அடையாறு, தாம்பரம், பல்லாவரம், வேச்சேரி, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், நங்கம்பாக்கம், ராயபுரம், மவுண்ட் ரோடு, இங்கெல்லா தேவனுடைய பரிசுத்தம் உண்டாகணும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்றதான 38 மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, கிட்டத்தட்ட 8-9 கோடி ஆத்மாக்கள் இருக்கின்றாரு. ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தா, ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம். எங்க பார்த்தாலும் அசுத்தமான பார்வைகளப்பா. வாலிப பிள்ளைங்க வாழ முடியாத அளவுக்கு சிறு சிறு பிள்ளைங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடத்தி அப்பா அவங்களே ஆண்டவரை கெடுத்து அவங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அழித்து கொண்டிருக்கிற கெட்ட இச்சைகள் இயேசுவின் நாமத்தினால ஜனங்களை விட்டு விலக வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்தவான்களை விட்டு விலக வேண்டும். தேவனுடைய சபைகளை விட்டு விலக வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் கர்த்தாவே, பரிசுத்த கண்கள் எல்லாருக்கும் உண்டாகணும். பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த கிரியைகள் உண்டாகணும். ஏசப்பா, தானியேலை பரிசுத்தமாய் நிறுத்தினீரே, யோபுவை பரிசுத்தமாய் நிறுத்தினீரே, யோசேப்பு, ஆண்டவரே, சாமுவேலே, அல்லேலூயா, பவுலை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அநேகரை பரிசுத்தமாய் நிறுத்தினர் தேவன் அல்லவா. என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் இருக்கிறதான 9 கோடி ஜனங்களையும் கூட எந்த கணவன் மனைவியானாலும் பரிசுத்தமா இருக்கணும். எந்த சபை போதகரானாலும், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாரும் பரிசுத்தமா இருக்கட்டும். வாலிபர்கள், மூப்பர்கள், ஆண்டவரே, ரெவரன்கள், பிஷப்கள், ஆண்டவரே, ஃபாதர்கள், சிஸ்டர்கள், எல்லாருக்கும் கூட கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும். ஒருவருக்கு கூட பாவ சோதனை, இச்சை சோதனை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த தீய எண்ணங்களும் அவர்களை கெடுக்காதபடிக்கு ரத்த கொட்டைக்குள்ள முடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாடை ஆண்டவராக இயேசுவின் ரத்த கொட்டைக்குள்ள முடி மறைத்துக் கொள்ளும். எந்த சாத்தானும் நுழையாதபடிக்கு சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் இதுவரைக்கும் செய்த எல்லா அல்லேலூயா அநீதி, அநியாயங்களை, அக்கிரமங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால தமிழ்நாட்டில் இருந்து வெளியே தூக்கி எறிய ஆண்டவரே, தூக்கி எறிந்து இயேசப்பா பரிசுத்த தமிழ்நாடாக, பரிசுத்தமுள்ள தமிழ்நாடாக, ஒரு மாதிரி தமிழ்நாடாக, ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திர தேவனுக்கு பிரியமான தமிழ்நாடாக எல்லா 8-9 கோடி ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. தேவ சபைகளும் புறஜாதிகளும் கூட பரிசுத்தமா வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்தியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்தியாவிலே 145 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிஷா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், பश्चिम बंगाल, अंडमान निकोबार, चंडीगढ़, दादरा, हवेली, दमन, दीव, लक्षद्वीप, டெல்லி, புதுச்சேரி, லடாக், ஜம்மு காஷ்மீர், நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆத்துமகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லா ஆத்துமகளும் பரிசுத்தமா காணப்பட வேண்டும். வாலிபர்கள் காணப்பட வேண்டும், சின்ன பிள்ளைகள் காணப்பட. பிரியமானவர்களே, ஒரு 5 வயசு, ஒரு 10 வயசு, இல்ல 4 வயசு, 3 வயசு, அப்படிப்பட்ட ஒரு சின்ன வயசுல இந்த பிள்ளைகள் வந்துட்டு மொபைல், டிவி பார்க்கிறார்கள். அநேக விஷயங்களை பார்க்கும்போது சின்ன வயதிலே கூட அவங்களுக்கு பாவ எண்ணங்கள், பாவ பேச்சுகள், பாவ கிரியைகள் எல்லாம் ஈஸியா என்ன செய்யுது இந்த நாட்களில, தினமும் கூட அவங்களுக்கு இலவசமா இந்த சோசியல் மீடியால கிடைக்கிறது. ஆக சோசியல் மீடியா தப்ப முடியாது. சோசியல் மீடியாவுக்கு அவங்களை அவாய்ட் பண்ணணும், சினிமாக்களுக்கு அவாய்ட் பண்ணணும், பாவ காரியங்களுக்கு அவாய்ட் பண்ணணும். எல்லாரும் பிஸியா இருக்காங்க, வேலை செய்யறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, விட்டு போயிடுறாங்க, பிள்ளைங்களை வீட்டுல விட்டு போறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அதனால தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. சபைகளிலே வாலிபர்களுக்குள்ள, ஊழியக்காரர்களுக்குள்ள எந்த ஒரு சாட்சி குறைவு வரக்கூடாது. தேவன் ஏற்ற காலத்துல எல்லாருக்கும் திருமணம் நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம்பிரிமானவர்களே, சின்ன வயசுலயே அந்த காலத்துல திருமணம் செய்து விடுவார்களா? ஏனென்றால் நாளைக்கு அவங்க எப்படி மாறுவாங்க தெரியாம சின்ன வயசுலயே திருமணம் செய்து எல்லாரையும் என்ன செஞ்சிருவாங்க, கர்த்தருக்கு அந்த நாட்களில் அவங்களை காத்துடுவாங்க. அதனால இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ள ஏற்ற சமயத்துல திருமண காரியங்கள் எல்லாருக்கும் நடந்து எல்லாரும் பரிசுத்தமா வாழ, பரிசுத்தமா ஜீவிக்க, சபைகளிலே புறஜாதிகள் மத்தியத்தில் தேவனுடைய பரிசுத்தம் தேசத்துல உண்டாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும் பாரத்தோடு. அன்பின் ஆண்டவரே, ஆண்டவர் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற 145 கோடிக்கும் அதிகமான ஆத்துமகள் வாழ்கின்றார்கள். புறஜாதிகள் எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தம் என்றாலே கர்த்தாவை பிடிக்காம, பரிசுத்தம் என்றாலே அதை மதிக்காம, பரிசுத்தம் என்றாமே அதை கேர் இல்லாம இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பரிசுத்தம் தெரிந்து ஆண்டவர் பரிசுத்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய சபையில் இருக்கின்ற எல்லா தேவதாசர்களுக்கும், விசுவாசிகளுக்கும், மூப்பர்களுக்கும், வாலிபர்களுக்கும், ஆண்டவரே எல்லா பிஷப்மார்களுக்கும், ஃபாதர்மார்களுக்கும், சிஸ்டர்மார்களுக்கும், தகப்பனே எல்லாருக்கும் நீர் இன்னும் கிருபைத்தார், இன்னும் கிருபைத்தார், இன்னும் கிருபைத்தார். யார் ஒருவரும் குற்றமுள்ளவர்களாக காணப்படவே கூடாது. இன்றைக்கு சின்ன விஷயம் கிடைத்தாலே அது பிராபகண்டா பண்ணி ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆண்டவர் அபாசத்திலும் சுக்குநூறாக்கி கொண்டிருக்க. நல்லவங்க வாழ முடியல, நல்ல பரிசுத்தமாக ஜீவிக்கிறவங்களுக்கும் தகப்பன அநேக சோதனைகள், உபத்திரவங்கள் வந்து கொண்டிருக்கிறபடினால இயேசுவின் இரத்த கோட்டை அல்லேலூயா தேவனுடைய சபைகளுக்குள்ள உண்டாகட்டும். தூத சேனைகள் இறங்கட்டும் ஆண்டவர். ஏசாயாவை பரிசுத்தப்படுத்தின தேவன், அல்லேலூயா. தானியேலை பரிசுத்தமாய் காத்தவர், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அல்லேலூயா யோசேப்பு, அல்லேலூயா பவுல், சாமுவேல், கர்த்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா நீர்தான் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திர. பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டின தேவன் தாமே. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள, தேவனுடைய சபைகளுக்குள்ள, தேவனுடைய ஜனங்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பி சிந்தனைகளும் எண்ணங்களும் ஆண்டவருடைய பார்வைகளும் பேச்சுகளும் நடைமுறைகளும் கிரியைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க. பலத்தாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அப்படி செய்வதற்காக சோத்திரம். ஒவ்வொருவரை காத்து வழி நடத்த போறதுக்காக சோத்திரம். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பார் என்று சொல்லி இருக்கிறீங்க. அப்பா, யாரோ தெரிந்து தெரியாமல் தேவ பிள்ளைகள் பாவத்துல விழுந்திருந்து எல்லாரையும் மீட்டுக்கொண்டு எல்லாரையும் உங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்த ஒருவர் ராகிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் நிச்சயம் பெற வேண்டும் என்று தானே இந்த உலகத்திலே ஒரே பேரான குமாரனை அனுப்பினீர். தகப்பனே, விசுவாசிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் மறுபடியுமாக தேவனுக்கு என்று அல்லேலூயா எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஒருவருடைய வாழ்க்கை கூட கரைப்படக்கூடாது, யாரும் கரைப்படக்கூடாது. ஏசப்பா, நீங்க கிருபையா வழி நடத்தி ராஜ்யத்தில் எல்லாரும் சேர்த்துக் கொள்ளுங்க. நித்திய ஜீவன் இழந்து போகாதபடிக்கு கிருபைத்தார். ஜீவ பசுகளோட பேர் பத்திரமாய் பாதுகாக்கப்படட்டும், எல்லாருடைய பேர் பாதுகாக்கப்படட்டும். ஜீவ பசு பேர் இல்லாதவர்கள் கூட இந்த நாட்டின் ஜனங்களுடைய பேர் எழுதப்படட்டும் ஆண்டவர். 145 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ரட்சிப்புகளை வந்து தேவராஜ்யத்தை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்காக ஜெபித்து நம்ம என்ன செய்வோம், எல்லாருடைய பரிசுத்தத்துக்காக தேவனிடத்துல வேண்டிக் கொள்வோம். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற 233 நாடுகளுக்காக நம்ம ஜெபிப்போம் பரிசுத்தத்துக்காக. ஆப்கானிஸ்தான், அல்பேனியா, அல்ஜீரியா, அமெரிக்கா, அண்டோரா, அங்கோலா, அண்டிகுவா, பர்படா, அர்ஜென்டினா, அர்மேனியா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, அர்ஜென்டினா, பஹமாஸ், பஹ்ரைன், பங்களாதேஷ், பர்படாஸ், பெலாரஸ், பெல்ஜியம், பேலிஸ், பெனின், பூட்டான், பொலிவியா, போஸ்னியா, அர்ஜெகோவியா, பட்சவானா, பிரேசில், புரூனே, புல்கேரியா, பர்கினா பாசோ, புருண்டி, கம்போடியா, கேமரூன், கனடா, கேப் வெர்டே, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், சாட், சிலி, சீனா, கொலம்பியா, கமரோஸ், காங்கோ, கோஸ்டாரிக்கா, குரேஷியா, கியூபா, சர்ப்ரைஸ், சீக்
ரிப்பப்ளிக், டென்மார்க், ஜிபூட்டி, டொமினிகா, டொமினிகன் ரிப்பப்ளிக், ஈக்வடார், ஈஜிப்ட், எல் சல்வடார், ஈக்வட்டோரியல் கினி, எரிட்ரியா, எஸ்டோனியா, இத்தியோப்பியா, பிஜி, பின்லாந்து, பிரான்ஸ், கேபூன், கேம்பியா, ஜார்ஜியா, ஜெர்மனி, கானா, கிரீஸ், கிரெனடா, குவாட்டிமாலா, கினி, பிஸ்வான், கயானா, ஹைட்டி, ஹொண்டுராஸ், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, இந்தியா, இந்தோனேஷியா, ஈராக், அயர்லாந்து, இஸ்ரேல், இட்டலி, ஜமைக்கா, ஜப்பான், ஜோர்டான், கஜகிஸ்தான், கென்யா, கிரிபாட்டி, நார்த் கொரியா, சவுத் கொரியா, குவைத், கர்கிஸ்தான், லாவோஸ், லாட்வியா, லெபனான், லெசோத்தோ, லைபீரியா, லிபியா, லிச்சென்சன், லித்துவேனியா, லக்சம்பர்க், மடகாஸ்கர், மலாவி, மலேசியா, மால்டீவ்ஸ், மாலி, மால்டா, மார்ஷல், மோரிட்டேனியா, மொரிஷியஸ், மெக்சிகோ, மைக்ரோனேசியா, மோல்டோவா, மொனாக்கோ, மொங்கோலியா, மோண்டெனிக்ரோ, மொராக்கோ, மொசாம்பிக், மியான்மர், நமீபியா, நௌரு, நேபாள், நெதர்லாண்ட்ஸ், நியூசிலாந்து, நிக்கரகுவா, நைஜீரியா, மெசடோனியா, நார்வே, ஒமான், பாகிஸ்தான், பலாவு, புனாமு, பாப்பனம், நியூகினி, பராகுவே, பேரு, பிலிப்பைன்ஸ், போலாந்து, போர்ச்சுகல், கத்தார், ரொமேனியா, ரஷ்யா, ருவாண்டா, சென்ட் கிட்ஸ், நேவிஸ், சென்ட் லூசியா, சென்ட் வின்சென்ட், கிரெனடின்ஸ், சமோஹா, சான் மெரினோ, சாவோ டோம், பிரின்சிபே, சவுதி அரேபியா, செனகல், செர்பியா, செஷல்ஸ், சியர்ரா லியோன், சிங்கப்பூர், ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, சொலமோன், சோமாலியா, ஆப்பிரிக்கன், ஸ்பெயின், ஸ்ரீலங்கா, சுடான், சுரினாம், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, சிரியா, தஜிகிஸ்தான், டான்சானியா, தாய்லாந்து, தமூர், லெஸ்டோ, டோகோ, டோங்கா, ட்ரினிடாட், டொபாகோ, டுனிஷியா, டர்க்கி, டர்க்மெனிஸ்தான், துவாலு, உகாண்டா, உக்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, உருகுவே, உஸ்பெகிஸ்தான், வனாத்து, வேட்டிகன் சிட்டி, வெனிசுவேலா, வியட்நாம், யமன், ஜாம்பியா, ஜிம்பாப்வே. உலகத்தில் இருக்கின்ற 233 நாடுகள், தேசங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் அல்லாம 233 தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான 827 கோடிக்கும் அதிகமான ஆத்மாக்களுக்காக கடைசியாக ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்களும் உங்க சபையும் உங்க குடும்பத்திலும் தேவனுடைய பரிசுத்தம் நீங்க காண்பீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, இந்த நல்ல விளக்காக ஸ்தோத்திரம். உலகம் எங்கும் இருக்கின்ற எல்லா தேசங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீங்க தயவு செய்து ஒரு ஆத்மாவும் கூட பாவத்துல விழுந்து கர்த்தாவை கரைப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிலுவையில நீ மரித்தீரே, சிலுவை மரணம் வரைக்கும் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருந்த அந்த தேவன் எங்கள் இம்மானுவேல வந்து எங்களோடு கூட இருப்பா, எங்கள் குடும்பங்களோடு கூட இருங்க. உலகம் எங்கும் இருக்கின்ற 230 நாடுகளோடு கூட நீங்க இருந்து 827 கோடிக்கு அதிகமான ஜனங்களோடு கூட இருந்து தேவனுடைய சபைகளில் இருந்து தேவனுடைய ஊழியர்கள் இடத்துல இருந்து பரிசுத்தம் காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த அசுத்தத்துல விழுந்து போகாதபடிக்கு, எந்த எச்சல விழுந்து போகாதபடிக்கு, எந்த பாவத்துல விழுந்து போகாதபடிக்கு, எந்த ஒரு தீய கிரியைகளிலே விழுந்து போகாதபடிக்கு, ஆண்களே, பெண்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தகப்பனே, கணவன் மனைவிமார்களே, சபை போதர்களே, அவருடைய மனைவி பிள்ளைகளே, ஆண்டவரே, எல்லா மூப்பர்கள், வாலிபர்களே, ஆண்டவர் எல்லா ஃபாதர்களே, எல்லா சிஸ்டர்ஸ்களே, நன்களே, ஆண்டவர் எல்லா ரெவரன்களே, பிஷப்களே, தகப்பனே, எல்லா கர்த்தாவே, மதத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் தயவு செய்து நீங்க காத்துக்கொள்ளுங்க. இந்து மதம் இருக்கலாம், கிறிஸ்தவ மதம் இருக்கலாம், புத்திஸ்ட் இருக்கலாம், ஜெயின்ஸ் இருக்கலாம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், பார்சி இருக்கலாம். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு ஜாதியோ எந்த ஒரு மதமானாலும் யாரும் பாவத்தில் விழுந்து ஆண்டவரே ஒரு ஆத்மா கூட கெட்டு போகாதபடிக்கு பரிசுத்தமாக வாழ பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்பட 100 கோடி அப்போஸ்தலரை அனுப்புங்கப்பா. உலகம் எங்கும் ஐயா இவ்வளவு பெரிய உலகம் இருக்கிறபடினால ஒரு 100 கோடி அப்போஸ்தலர், அன்னைக்கு 12 அப்போஸ்தலர் அனுப்பினீர், இப்ப 10 ஏசப்பா 100 கோடி அப்போஸ்தலரை அனுப்புங்கப்பா. 100 கோடி சபைகளை கட்டுங்கப்பா. உலகம் எங்கும் ஆண்டவரே சபை இல்லாத இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்களுக்கு ஆண்டவரே சொந்த சபை, சொந்த வீடு, சொந்த வாகனம் கொடுங்க, நல்ல பேங்க் பேலன்ஸ் கொடுங்க அப்பா. தகப்பனை விட்டு, தாயை விட்டு, வேலை விட்டு உண்மையே நம்பி இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்கள் வந்திருக்கிறார்களே, அவர்களை கண்ணோக்கி பாரு. தயவு செய்து உத்தம ஊழியர்கள் எல்லா குறைவுகளும் நீங்கத்தக்கதாக ஒரு ஆசீர்வதி பரிசுத்தத்துல நிலைத்து நிற்கிறது. யார் யார் ஆண்டவர் பரிசுத்தம் வேண்டிக் கொள்கிறார்களோ அவங்க எல்லா பரிசுத்தம். உலகம் எங்கு திருமண காரியங்கள் அன்றும் நடக்கட்டும் ஆண்டவர். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண்டவரே நீங்க ஒரே கர்த்தாவே சரீரமா இருக்க வேண்டும் என்று குடும்பங்களை ஏற்படுத்தின தேவன்
கடைசி நாட்களில் எல்லா ஜனங்களுக்குள்ள ஏற்ற கணவன் ஏற்ற மனைவியை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு குடும்பமாக திருமண காரியங்கள் நடந்து எல்லா இடத்திலும் பரிசுத்த காணப்பட திரும்பி செய்யுங்க. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். பாவங்கள் எல்லாம் ஒழியட்டும், பரிசுத்தம் மட்டுமே உலகம் எங்கும் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளு, அப்படியே நீங்க செய்யுங்க. உலகத்துல உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து பரிசுத்தமா எடுத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லா ரட்சிப்புக்குள்ள வர ஆண்டவரே எல்லா ஆத்துமங்களும் ராஜ்யத்துல சேர நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, கர்த்தர் கிருபையினாலே நாம் செய்த எல்லா ஜெபங்களும் ஆண்டவர் கேட்டார். உங்களையும் கூட ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை, உங்க சபைகளை, உங்க ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நம்மை பரிசுத்தத்திலே நிலைத்து நிற்க அவர் உதவி செய்வார். நம்முடைய பலன் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே தானே ஆகும். இல்லைங்களா? அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம ஒண்ணுமில்லை, அவர் நம்மை நடத்துகிறார். God bless you all. Shalom Maranatha. Praise the Lord.